நம்பி மரம் இருக்கு, மழைய நம்பி பயிர் இருக்கு, உன்னை நம்பி நான் இருக்கேன் ராசாவே, இயேசு ராசாவே உன்னை பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே இயேசப்பா, இந்த 2026ஆம் ஆண்டு 6 மாதங்களை முடித்து 7வது மாதத்தின் அதிகாலையில் நம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய நல்ல போசாக்கையும் கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய சித்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த ஜூலை மாதம் ஆண்டினுடைய 7வது மாதத்தில் உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மாதம் விசேஷமான ஒரு சிறப்பு மாதம். இந்த ஜூலை மாதத்தினுடைய பின்னணியங்களை நாம் சற்று தெரிந்து கொள்வது நல்லதாக இருக்கிறது. ஜூலியஸ் சீசர் என்று அழைக்கக்கூடிய ரோமன் அரசாங்கத்தினுடைய ஜெனரலாக இருக்கிற அவருடைய நினைவாக, லத்தீன் மொழியில் இருந்து வந்த அந்த பெயரின் நினைவாக ஜூலியஸ் சீசருடைய பிறந்த நாளின் மாதமாக இருப்பதினாலே இந்த மாதத்தை ஜூலை மாதம் என்று பெயர் கொடுத்தார்கள். இது 44 BCE. இந்த நாளில் இது குவைண்டில்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது லத்தீன் மாதத்தினுடைய 5வது மாதமாக இது குறிப்பிடப்படுகிறது. இந்த மாதத்தை குறித்து நாம் நினைக்கும் பொழுது இது ஆண்டினுடைய நடு மாதமாக இருக்கிறது. இதில் நம்முடைய பிள்ளைகளும் சரி, நம்முடைய காரியங்களும் சரி செயல்பட துவங்குகின்ற ஒரு மாதம். இதில் விசேஷமான இந்த மாதத்தில் இன்றைக்கு 1ஆம் தேதி உலக மருத்துவர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அதே நாளில் தபால் தந்தை ஊழியர்கள் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. GST பிறந்த ஒரு நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. 3ஆம் தேதி பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் ஃப்ரீ என்று அழைக்கப்படக்கூடிய நாளாக, 4ஆம் தேதி அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டே நாளாக, 6ஆம் தேதி டே ஆஃப் கோஆப்ரேஷன், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆப்ரேஷன் என்ற நாளாகவும், 10ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே என்றும், 15ஆம் தேதி வேர்ல்டு யூத் ஸ்கில்டு டே என்றும் கொண்டாடப்படுகிறது. 18ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் உடைய நெல்சன் மண்டேலாவுடைய நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது. 20ஆம் தேதி வேர்ல்டு செஸ் டே என்று கொண்டாடப்படுகிறது. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மாதம் அந்த ஜூலியஸ் சீசரை நினைவுபடுத்த, அவரை மரியாதைப்படுத்த, கனப்படுத்த இந்த பெயர் இந்த மாதத்துக்கு வைக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் இந்த மாதத்திலே நம்முடைய பேராயர் அவர்களால் கொடுத்திருக்கிற அவருடைய வாக்குத்தத்தம் உபாகமம் 31 8வது திருமொழி. அந்த 8வது திருமொழியை நீங்களும் நானும் படிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை கைவிடுவதுமில்லை, உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று இஸ்ரவேலின் கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கின்ற ஒரு வாக்குத்தத்தம். ஆறுதலும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு வாக்குத்தத்தம். கைவிடப்பட்ட சூழ்நிலை, யாருமில்லை என்ற ஏக்கம், தனிமையான நிலை, இந்த நிலையிலே வாழ்ந்த இந்த மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுளுடைய ஆறுதலும் நம்பிக்கையும் கிடைக்கின்ற வகையிலே இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மையானதைத்தான் கொடுப்பார். நாம் கெட்டுப்போவதை அவர் விரும்புவதில்லை, நாம் அழிந்து போவதை அவர் விரும்புவதில்லை. ரூத்தினுடைய சரித்திரத்தில் பார்க்கும்போது அவளுடைய மெய்யான அன்பை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். மேலோட்டமான அன்புக்கும் ஆழமான அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தின் உதாரணமாக ரூத் தன்னுடைய மாமியாரான நகோமியை, நீ போகும் இடத்துக்கு நான் போகிறேன், நீ தங்கும் இடத்துல தங்குவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அழுது கொண்டே கூறினார். இந்த
அர்ப்பணம் நம்முடைய நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுக்கின்ற வகையிலே இந்த வார்த்தை இப்படி பாலைவனத்திலே வயல்நெளியிலே தள்ளப்பட்ட ரூத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு அடைக்கலப்பட்டினமாக தன்னுடைய மாமியாராகிய நகோமியை தேவன் கொடுத்தார். அவர் என்ன சொல்கிறார், இந்த ரூத், நீ இருக்கிற இடம்தான் எனக்கு சொர்க்கம். இன்றைக்கு கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் இருக்கிற இடம்தான் நம்முடைய இடம். அவர் செல்கின்ற வழிதான் நம்முடைய வழி. அவர் போகின்ற பாதை தான் நம்முடைய பாதை. அவர் பேசுகின்ற வார்த்தை தான் நமக்கு தேவ வார்த்தையாக நாம் கைக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கும் அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளின் பிரதான கிருபையினாலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கடவுள் நமக்கு முன்னே போகிறவர், நம்மோடு இருக்கிறவர். நாம் பயப்படவும் கலங்கவும் தேவையில்லை. ஏனென்றால் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய முன்னாள் பொருளாதார நிபுணர், அவருடைய நிர்வாக உதவியாளர் எமிலி என்ற பெண்ணிடம் அவர் பொருளாதார நிபுணர் எழுதுகையிலே, நான் மிகவும் களைப்பாய் இருந்த ஒரு நாளிலே தொலைபேசி அழைப்புகளை ஏற்கும்படி என்னுடைய உதவியாளர் எமிலி அவரிடம் கொடுத்தேன். அப்பொழுது அவர் தூங்க சென்ற பிற்பாடு எமிலி அவர்களுக்கு அவருடைய தலைவருக்காக வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரு தொலைபேசி வருகிறது. நான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பேசுகிறேன், ஆகவே உன்னுடைய தலைவரிடம் நான் பேச வேண்டும். ஐயா, அந்த எங்களுடைய முதலாளி தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே மீண்டும் அந்த ஜனாதிபதி இணங்குகிறார். நீ அவரை தட்டி எழுப்பு, நான் அவரோடு பேச வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த உதவியாளர், முடியாது அதிபர் அவர்களே, நான் அவருக்காக பணியாற்றுகிறேன், உங்களுக்கு அல்ல என்று சொல்லி அந்த பெண் கூறினாளாம். அப்பொழுதுதான் அந்த வெள்ளை மாளிகைக்கு தேவையான நம்பிக்கை நிறைந்த உண்மையுள்ள ஒப்படைப்புள்ள ஒரு பணியாளராக நிர்வாக தலைவரை கூப்பிட்டு, உங்களிடம் பணிபுரிகிற அந்த நிர்வாகியை நீங்கள் எனக்கு உண்மையுள்ள ஒரு உதவியாளராக இருக்கும்படி நீங்கள் எனக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த வெள்ளை மாளிகையினுடைய அதிபர் கேட்டாராம். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில்தான் இன்றைக்கு உலகத்தில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை இழந்திருக்கிறோம். இன்றைக்கு தனியாக விடப்பட்டிருக்கிறோம். ஒருவரும் இல்லை என்று நாம் நிர்பந்தமான நிலையில் நிற்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் நாம் எப்பொழுதெல்லாம் உண்மையாக இருக்கிறோமோ, நேர்மையாக இருக்கிறோமோ, அதை பின்பற்றி நடக்கிறோமோ, அப்பொழுது இந்த உலகத்தில் குழப்பமான வாழ்வுக்கு கடவுள் நம்மை அனுமதிக்க மாட்டார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தினுடைய மேன்மையை அவர் துறந்து நம்மைப் போல கசப்பும் குழப்பமும் வியாதிகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் தேவைகளும் நிறைந்த ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். எதற்காக? உன்னையும் என்னையும் மீட்பதற்காக. அதனால தான் அங்கே ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொன்ன வார்த்தையை நம்பாத மக்களிடத்தில் மீண்டுமாக நம்பிக்கையோடு அவர் சொல்கிறார், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த புதிய மாதத்தில் 7வது மாதத்தில் வந்திருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருக்கென்று மாத்திரமே வாழுகிறவர்களாக நடக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது கடவுள் நம்மை ஒருபோதும் நிர்பந்தமாக நம்மை விட்டுவிட மாட்டார், அனாதையாக விட்டுவிட மாட்டார், நம்மை தனிமையாக விட்டுவிட மாட்டார். கர்த்தர் நம்மோடு இருக்கிற ஆண்டவருக்கு உண்மையாக நிலைத்திருப்பது இன்றைக்கு சாத்தியமில்லாத ஒரு சூழல்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை பகுதியில் கடவுளை உண்மையாய் பின்பற்றுவதற்கு, அவரை நாம் தொடருவதற்கு இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். இந்த புதிய மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். அன்றைக்கு மோசையோடு இருந்தது போல, யோசேப்போடு இருந்தது போல, மரியாளோடு இருந்தது போல, நான் இன்றைக்கு இந்த 7வது மாதத்திலும் நான் உன்னோடு இருப்பேன், ஐ வித் யூ என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, 2வதாக அவர் சொல்லுகின்ற அந்த வாக்கு, உங்களுக்கு முன்பாக போகிறவர். இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து பாதுகாப்பாக மோசேயால் அழைத்து கொண்டு போகும்போது, உங்களுக்கு முன்பாக நான் போகிறேன், நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தவிக்கிறாய், நீ ஏன் சஞ்சலப்படுகிறாய், நான் முன்னே போகிறவர்.
நான் போகும் பொழுது உங்களுக்கு வழியில் இடறல் இருக்காது. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுகிறவர். ஆகவே நமக்கு பிரச்சனை இருக்காது, வழி இருக்காது, விபத்து இருக்காது, வேதனை இருக்காது, வியாதி இருக்காது. கர்த்தருடைய நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னே போகிறவர். ஆகவே நான் உன்னை விட்டு விலகு. இந்த 2 வார்த்தைகளும் அவருடைய உடனிருப்பை, அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. ஐ நெவர் லீவ் வித் யூ. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அந்த வார்த்தையில் இன்றைக்கு நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் நாம் பயணிப்போம். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் பயப்படாமல் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம் என்று இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்திலும் இந்த திருமொழி மூலமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 6 மாதங்கள் தேவன் எவ்வளவாக நம்மை பாதுகாத்தார், அற்புதமாய் அதிசயமாய் ஆரோக்கியமாக நம்மை பாதுகாத்தார். இந்த 7வது மாதத்திலும் அவருடைய பாதுகாப்புக்கும், அவருடைய வழிநடத்தலுக்கும், அவருடைய நம்பிக்கைக்கும், அவருடைய விசுவாசத்துக்கும், ஆறுதலுக்கும் நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த ஜூலை மாதம் முழுவதும் அந்த உயர்வான ரோமாபுரி அரசனாக இருந்த ஜூலியஸ் சீசனை மகிமைப்படுத்தின, பெருமைப்படுத்தின பெயராக இந்த ஜூலை மாதத்தை பெற்றிருக்கிற நாமும் நம்முடைய வாழ்வும் இந்த மாதத்தில் பெருமைக்குரிய ஒரு வாழ்வாக, ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வாழ்வாக, சிந்தனைக்குரிய வாழ்வாக, வழிநடத்தலுக்குரிய ஒரு வாழ்வாக, ஆரோக்கியத்துக்குரிய வாழ்வாக இருக்க எல்லாம் வல்ல கடவுள் துணை செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளிலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை துதிக்க, தோத்தரிக்க, உம்முடைய வாக்குத்தத்தங்களை ஆறுதலாக பெற்றுக்கொள்ள, நம்பிக்கையோடு உம்மை பின்பற்ற எங்களுக்கு கொடுத்த உதவிக்காக ஸ்தோத்திரம். கடவுளே, இந்த மாதம் முழுவதும் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும், குறிப்பாக எங்களுடைய ஊழியங்களை நீர் கண்ணோக்கி ஆசீர்வதியும். இந்த ஊழியத்துக்கு செவி கொடுக்கிற மக்களாக ஒவ்வொருவரையும் நீ இந்த வார்த்தையின்படி, நான் உன்னை விட்டு உலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி பயப்படாத, கலங்காத, ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே நீ தரும்படியாய் வேண்டுகிறோம். எல்லாவற்றையும் நசரனாகிய இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.